சிலுவை பரலோகத்தை திறக்கிறது. எபிரேயர் 10 அதிகாரம் 19, 20 வாசிக்கும் போது, ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டா இருக்கிறது என்று வாசிக்கிறோம். சிலுவை நிமித்தம் பரலோகம் இனி மூடப்பட்டிருப்பதில்லை. இயேசுவுக்கு முன்பு தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே ஒரு தடுப்பு இருந்தது. பாவம் நம்மை பிரித்திருந்தது. ஆனால் இயேசு மரித்த போது அந்த தடுப்பு உடைக்கப்பட்டது. அவருடைய சரீரத்தின் மூலமாக ஒரு புதிய வழி திறக்கப்பட்டது. நம்முடைய கிரியைகளினால் அல்ல, மாறாக அவருடைய பலியினாலே உண்டாயிற்று. இன்று நீங்கள் தேவனிடம் விலகி இருக்க வேண்டியதில்லை. சிலுவை நிமித்தம் நீங்கள் தைரியமுடனும் தடையுமின்றி நம்பிக்கையுடனும் தேவனுடைய சந்நிதிக்கு வரலாம். பரலோகம் திறந்திருக்கிறது நாம் தகுதியானவர்கள் என்றல்ல, மாறாக இயேசு ஒரு வழியை ஏற்படுத்தினார் என்பதனாலேயே. சிலுவை உங்களை மன்னித்தது மட்டுமல்ல, அது உங்களுக்கு பரலோகத்தை அணுகக்கூடிய வழியையும் அளித்தது.